இங்கே எங்களுடைய இயக்குனர் பி வாஸ் சார் இருக்காங்க. சமீபத்தில் அவங்களுடைய டைரக்ஷனில் சந்திரமிக் 2 நான் நடித்தேன். ஐயோ சார் டைரக்ஷனில் இத்தனை வருஷம் நடிக்காமல் போயிட்டேங்கிற ஏக்கத்தை வந்து கிரியேட் பண்ணார். அவ்வளோ எளிமையான டேரக்டர். ரஜினிகாந்த் சாரை வச்சு எல்லாரையும் வச்சு படம் பண்ணிட்டார். அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கர்நாடகத்தில், தெலுங்கில், ஹிந்தியில் எல்லாத்துலேயும் டைரக்ஷன் பண்ண ஒரு மிகப்பெரிய ஆளுமை. என்னை ரொம்ப சாதாரண ஒரு தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணுறக்கூடிய ஒரு நண்பராக இயக்குனராக இருப்பார் வாசார். அந்த வாசார் படங்கள் வந்து கவுண்டமணி எனக்கு மிகப்பெரிய ஒரு ரீச்சை கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. சின்ன தம்பியாக இருக்கட்டும், நடிகனாக இருக்கட்டும், சேதுபதி ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், வால்டர் வெற்றிவேலாக இருக்கட்டும், மலபார் போலீஸாக இருக்கட்டும், அதாவது டு த கோர் காமெடி. ரிக்ஷா மாமா பார்த்துட்டான் அதெல்லாம் வந்து அவரை ரசித்து வாசார் எழுதியிருப்பார். அந்த 2 பேரும் இன்னைக்கு வந்தது வந்து நிகழ்ச்சியோட முத்தாய்ப்பாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் அறிமுகப்படுத்தியவர், ஒருத்தர் கவுண்டமணி வந்து ஒரு பீக்கு கொண்டு போன ஒரு டைரக்டர். அது மண்ணலையெல்லாம் அந்த ஒத்தக்கட்டு கூலிங்ஸ் நடி போட்டு ரஜினி சாரை வருவார் காமெடிலாம் தேட்டரில் போய் ஐயோ நான் மறக்கவே மாட்டேன். அந்த கவுண்டமணியோட நடிக்க போகிறதுக்கு ஒரு பேரானதத்தில் இந்த படத்தில் அவங்க சொன்ன சம்பளத்தை நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா ஆர்கியூமெண்ட்லாம் இல்லை, வந்தாங்க பேசினாங்க, இதான் சம்பளம்னா இவ்வளோ தான் கொடுக்க முடியும் சார் அப்படின்னாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை, உடனே ஓகே பண்ணேன். ராஜகோபால் சார் வந்து ஒரு மிக சிறந்த இயக்குனர், டைலாக் ரைட்டராக உங்களுக்கு தெரியும், ஒரு கதையாசிரியர் தெரியும், ஒரு காமெடிட்டராக தெரியும். ஆனால் ஒரு திட்டமிட்டு படம் பண்ணுற ஒரு டைரக்டர் நான் பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் சொன்னேன், இத்தனை நாளில் முடிச்சிடணும் சார் இந்த பேமெண்ட்டுக்கு ஒத்துக்கினார். சார் 36 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இத்தனை நாள் எப்படி முடிய முடியும்? யாரும் 2 ஆர்டிஸ்ட் இல்லைனா கூட டேட்டு மாறிட்டே இருக்கேன் சார். நான் சார் இத்தனை நாளுக்குள்ள முடிச்சிருவேன் நம்புங்கன்னாரு. சொன்ன மாதிரி எனக்கு சொன்ன டேட்டில் அப்படியே படத்தை முடிச்சார். இந்த இயக்குநர்கிட்ட திட்டமிடுதல் என்ன நம்ம கற்றுக்கணும். உண்மையிலே ராஜகோபால் சார் வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணும்போது இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருந்தாவே டைரக்டருக்கு டென்ஷன் வந்துடும். இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எல்லாம் கேரமில் உட்காந்துருப்பாங்க, அவங்களை அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணுவார். யாருக்கு என்ன ஷர்ட் அவங்கள மட்டும் கூப்பிடுங்க, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க பாரு. ரொம்ப எளிமையாக கோவமே படாமல் அப்படி அழகாக இருப்பார். அவர் டைரக்ஷனில் நடிச்சிட்டே இருக்கலாம்னு தோணும். சுதந்திரம் நிறையா கொடுப்பாரு. இந்த படத்தில் வந்து இவ்வளோ தூரம் பார்த்தீங்களா, இன்றைய அரசியலை மிக தெளிவாக யார் மனசு புண்படாமல் புட்டு வச்சிருக்காரு. உங்கள் எல்லா கட்சிக்காரர்களும் இந்த அரசியல் பிடிக்கும். எல்லா கட்சியிலும் நல்ல விஷயங்களை அழகாக சொல்லியிருக்காரு.